அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரம் பேரை கேட்டாலே சும்மா அதிர்துலன்னு சொன்ன மாதிரி இது மிக சிறப்புகளை கொண்ட ஒரு நட்சத்திரம். மூல நட்சத்திரம், இதன் அதிபதி கேது. நட்சத்திரத்துக்கான அதிபதி கேது. மூல நட்சத்திரம் இருக்கும் ராசி தனுசு. ராசி அதிபதி தனுசு ராசிக்கு அதிபதி குரு. பார்த்தீங்களா? அப்போ குருவும் கேதுவும் அந்த தனுசு ராசியில் இணைஞ்சிருக்கு. அப்போ அதுவே ஒரு கேல யோகம் கொண்ட ஒரு ராசி. கேல யோகம் என்பது ஒருவரை வண்ணத்தில் தள்ளால் தள்ளும் அல்லது கோபுரத்தில் உயர தூக்கி வச்சால் வைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி உள்ளது அமைப்பு கேது யோகம், கேல யோகம்னு சொல்லுது. இப்போது இந்த மூல நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி. மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அரசாள்வான், அரசனை போல வாழ்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சரிங்களா? இப்போ மூல நட்சத்திரத்துக்கு உள்ள சிறப்புகளை பார்ப்போம். இதில் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல மிக அழகானவங்களாக இருப்பாங்க, அறிவானவர்களாக இருப்பாங்க, சொந்த வீட்டில் குடியிருப்பாங்க, வண்டி வாகனங்கள் நிறைவாக இருக்கும், பொருளாதார வசதி கொண்டவர்கள். சரிங்களா? சாப்பிடுவதில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நொறுக்கு தீனி நிறைய சாப்பிட்றதுல ஆசை இருக்கும், இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல அறிவாளிகள், புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. சரிங்களா? இவங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதில் வெற்றி அடைய முறை விட மாட்டாங்க. இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு எங்கிட்ட இருந்தாலும் ஆள் வந்துடுவாங்க. சரிங்களா? அதனால் இவங்க எந்த ஒரு பிரச்சனைகளிலும் மாட்ட மாட்டாங்க. மூல நட்சத்திரத்துக்கு உள்ளவங்க மிகவும் யோகக்காரங்க. பிரயாணம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க. கலை, ஓவியம் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக அதிகமாக இருக்கும். சரிங்களா? அன்பு உள்ளம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், இறை பக்தி மிக்கவர்கள். மூல நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப இறை பக்தி இருக்கும். கோவிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, இவங்க மனசில் எப்போதுமே இறைவனை நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிக்கவங்க. யாருடனும் அவ்வளவாக ஒட்டி பழக மாட்டாங்க. ஆனால் இவங்க மேலே எல்லாரும் பிரியமாக இருப்பாங்க. குடும்பத்தினருக்கு மிகவும் பிடித்த நபராக இருப்பாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இன்னமும் பல சிறப்புகள் இவர்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.